உன்னதமான நோக்கத்திற்காக தலைவர் வைகோ அவர்கள் மேற்கொண்டிருக்கிற சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி வைப்பதற்காக தமிழ்நாட்டினுடைய மாட்சிமை தாங்கிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கூட்டணி இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே தயவு கூர்ந்து நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய தோழர்கள், அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் இங்கே உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நாற்காலிகள் வந்து அமர்ந்து இந்த சமத்துவ நடைபயணம் தொடக்க விழா நிகழ்ச்சியை சிறப்பாக ஆக்கி தருமாறு வேண்டுகிறோம். கொளுத்துகின்ற வெயிலானாலும் கொட்டுகின்ற மழையானாலும் 82 வயதில் என் பேரப்பிள்ளை வயதொத்த இளைய தலைமுறை சாதியின் மதத்தினுடைய பிடிகளுக்குள் சிக்கக்கூடாது என்பதற்காக இதோ நான் என்னை அர்ப்பணித்து நடக்கிறேன் என்று தமிழ்நாட்டின் வீதிகளில் தீரர்கள் கோட்டம் திருச்சியில் இருந்து மதுரை வரை தன் கால்களால் நடப்பதற்கு சித்தமாக இருக்கிற நம்முடைய சமத்துவ தலைவர் வைகோ அவர்களுடைய இந்த சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி வைப்பதற்காக மாட்சிமை தாங்கிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியினுடைய தோழர்களே, எல்லோரும் சேர்ந்து சாதியற்ற மண் இந்த மண், சமத்துவமான மண் இந்த மண், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அம்பேத்கர் இவர்களுடைய சமூக நீதி பாதையில் பயணிக்கின்ற மண் இந்த மண் தான் என்பதை நிலைநாட்டுவதற்காக தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய வயதை, உடல் நலத்தை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் கொட்டுகின்ற மழையானாலும் கொளுத்துகின்ற வெயிலானாலும் அன்னை தமிழ்நாட்டில் என் வாழ்நாளை ஏதோ இளைய தலைமுறைக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று தீரர்கள் கோட்டம் திருச்சியிலே இந்த சமத்துவ நடைபயணத்தை திட்டமிட்டு தொடங்கவிருக்கிறார்கள். மாட்சிமை தாங்கிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நடைபயணத்தை கூட்டணி தலைவர்களோடு சேர்ந்து கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். ஆகவே தோழர்களே, இது உன்னதமான பயணம், உயிரான பயணம், சமத்துவ நடைபயணம், சரித்திரத்தில் இடம்பெற போகிற பயணம். தந்தை பெரியாருக்கு பிறகு தன்னுடைய வயதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய கால்களால் இந்த மண்ணை அழைப்பதற்கு தவம் கிடந்த தலைவர் வைகோ அவர்கள் நடைபயணம் மேற்கொள்ளவிருக்கிறார்கள். தன்னுடைய ஸ்பார்ட்டாவின் வீரர்களைப் போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, சிப்பாய்களோடு மதுரை மாநகரத்திற்கு இன்றைக்கு தொடங்குகிற நடைபயணம் ஜனவரி 12 மாடக்கூடல் மதுரை மாநகரத்திலே நிறைவு பெற காத்திருக்கிறது. எல்லோரும் வாழ்த்துங்கள். வானம் வாழ்த்துகிறது, இயற்கை வாழ்த்துகிறது. திராவிட பெருந்தலைவர் வைகோ அவர்களின் நடைபயணத்தை இந்த நானிலம் போற்றுகிற அளவிற்கு மாட்சிமை தாங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்கவிருக்கிறார். வாருங்கள் தோழர்களே. திராவிட பெருந்தலைவர் ஐயா வைகோ அவர்கள் மேற்கொள்ளுகிற சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி வைப்பதற்காக தமிழ்நாட்டின் மாட்சிமை தாங்கிய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் கடலிலே நீந்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். காவிரி ஆற்றங்கரையில் மக்கள் வழிநெடுகிலும் நின்று வரவேற்பு தந்து கொண்டிருக்கிற அவர்களின் அன்பை எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்பவராக நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு தந்தை பெரியார் பூமி, பேரறிஞர் அண்ணா பூமி, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பூமி என்பதை நிலைநாட்டுகிற விதமாக சமூக நீதி தத்துவத்தை நிலைநாட்டுகின்ற இந்த மண்ணில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திராவிட பெருந்தலைவர் ஐயா வைகோ அவர்கள் தன்னுடைய 82 வயதிலும் சமத்துவ நடைபயணம் என்கின்ற நடைபயணத்தை
ஆகவே அனைவரும் வருகை தருமாறு வேண்டுகிறோம். தொடக்க விழா நடைபெறும் இடத்திற்கு பக்கத்திலே வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அருள் கூர்ந்து உள்ளே வந்து இருக்கையிலே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் அங்கே நிற்கக்கூடாது. உள்ள வாங்க, உள்ள வந்து நில்லுங்க. இடதுபுறம் இருக்கக்கூடிய தோழர்களும் இருக்கையில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். இந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக தொடக்க விழாவை சிறப்பாக நடத்தி தர வேண்டிய பொறுப்பு நம்முடைய தோழர்களுக்கு இருக்கிறது. நடைபாதையில் நிற்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் உள்ளே வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் 6000 கிலோமீட்டர் நடந்த நம்முடைய தலைவர், திராவிட இயக்கத்தினுடைய போர்வாள் தலைவர் வைகோ அவர்கள் 1986ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் நடைபயணத்தை திருநெல்வேலி மாவட்டத்தில் மகர நெடுங்குழைநாதர் ஆலயத்திலே திருட்டு நடந்த நேரத்தில், தங்க நகைகளும் வைர நகைகளும் திருடு போன நேரத்தில் அதை கண்டுபிடித்து பக்தர்களுடைய கவலையை போக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழினத்தினுடைய தன்பான தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உத்தரவை ஏற்று 3 நாட்கள் தன்னுடைய முதல் நடைபயணத்தை நடத்தினார்கள். அதற்கு பிறகு 1994இல் எழுச்சி நடைபயணம் முக்கடல் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரி முனையிலிருந்து சென்னை வரையிலே 52 நாட்கள் 1600 கிலோமீட்டர் தூரம் நம்முடைய தலைவர் அவர்கள் நடந்தார்கள். அதற்கு பிறகு 1996 ஜூன் மாதம் காவிரி நடுவர் மன்றத்திற்கு தலைவர் நியமனம் செய்யாமல் காவிரி பிரச்சனை கிடப்பிலே போடப்பட்டிருந்த நேரத்திலே அந்த பிரச்சனையை முன்வைத்து தலைவர் வைகோ அவர்கள் காவிரிப்பம்பட்டினத்திலிருந்து கல்லணை வரையிலே தன்னுடைய நடைபயணத்தை நடத்தினார்கள். அதற்கு பிறகு 1997ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை நாசப்படுத்திய ஸ்டெர்லைட் நச்சு ஆலையை மூட கோரி தூத்துக்குடி மாவட்டத்திலே தன்னுடைய நடைபயணத்தை தலைவர் வைகோ அவர்கள் 3 நாட்கள் நடத்தினார்கள். அதற்கு பிறகு 2006ஆம் ஆண்டு முல்லை பெரியாறு அணையை பாதுகாப்பதற்காக முல்லை பெரியாறு அணையை உடைக்க வேண்டும் என்று கேரள அரசு முயற்சி செய்த நேரத்தில் மதுரையிலிருந்து கூடலூர் வரையிலே 150 கிலோமீட்டர் நடைபயணத்தை நம்முடைய அறிவியல் தலைவர் வைகோ அவர்கள் மேற்கொண்டார்கள். அதற்கு பிறகு 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் நாள் 12 டிசம்பர் 12 2012ஆம் ஆண்டு உப்பு கடல் வீசுகின்ற உவரியிலிருந்து கடற்கரையிலிருந்து முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த கோரி தன்னுடைய 3 கட்ட நடைபயணத்திலே முதல் நடைபயணத்தை அங்கே தொடங்கி மதுரையிலே நிறைவு செய்தார்கள். அதற்கு பிறகு 2013 பிப்ரவரி மாதம் மறைமலை நகர் தொடங்கி கோவளம் வரையிலே தன்னுடைய 2வது கட்ட நடைபயணம், 3வது கட்ட நடைபயணத்தை பொள்ளாச்சியிலே தொடங்கி ஈரோட்டிலே நிறைவு செய்தார்கள். அதற்கு பிறகு 10வது நடைபயணமாக 2018ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி தேனி மாவட்டத்தை அழிக்க வருகின்ற நீட்டினோ திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தன்னுடைய 10வது நடைபயணத்தை 2018 மார்ச் 31ஆம் தேதி மதுரை பழங்கானத்திலே தொடங்கி கம்பம் வரையிலே அந்த நடைபயணத்தை 10வது நடைபயணத்தை தலைவர் வைகோ அவர்கள் தொடங்கிய நேரத்தில் மூவேந்தர் சின்னங்களை பொறிக்கப்பட்ட அந்த தமிழர் கொற்ற கொடியை அன்றைய எதிர்க்கட்சி தலைவரும்
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவருமான ஆருயிர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடங்கி வைக்க மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துரைக்க அந்த பயணத்தை நடத்தினார்கள். 11வது நடைபயணமாக இன்றைக்கு காவிரி ஆற்றங்கரையிலே நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் சமத்துவ நடைபயணத்தை அறிவித்து இன்னும் சற்று நேரத்தில் அந்த நடைபயணத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் அரசினுடைய நாயகர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் சாதி சமய நல்லிணக்கம் தழைக்க வேண்டும். இந்துத்துவ சனாதன சக்திகளுக்கு திராவிட இயக்க மண்ணில் இடம் கிடையாது. எதிர்கால தலைமுறையை மீட்க வேண்டிய பெரும் கடமை நம் தோள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதியினுடைய திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும். 2026 தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் நல்லாட்சி மலர்வதற்கு தொடருவதற்கு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தேர்தல் பரப்புரையாகவும் இந்த நடைபயணத்தை நம்முடைய ஆருயிர் தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் தலைவர் வைகோ அவர்கள் தொடங்குகிறார்கள். 11 நாட்கள் நடைபயணம். தொண்டரணி, மாணவரணி, இளைஞரணியை சேர்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் ஏறத்தாழ 900 பேர் தலைவருக்கு பின்னாலே அணிவகுத்து சீருடையோடு அணிவகுத்து செல்ல இருக்கிறார்கள். உரிய திட்டமிடலோடு இந்த நடைபயணம் தொடங்க இருக்கிறது. வருகை தந்திருக்கிற தோழர்கள், இந்த நடைபயண தோழமை இயக்கத்தினுடைய தோழர்கள் இந்த நடைபயண தொடக்க விழாவை வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டும் என்று கழகத்தின் சார்பில் வேண்டுகோள் வைக்கின்றோம். மீண்டும் முறை அழைக்கின்றேன். இந்த பேனருக்கு கீழே இருக்கக்கூடிய தோழர்கள் உள்ளே வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் இந்த பேரிகார்டுக்கு வெளியே இருக்கிற அனைவரும் உள்ளே வந்து அமருமாறு முதன்மை செயலாளர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் துரை வைகோ எம்பி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சீன தேசத்திலே மாசேதுங் மறுமலர்ச்சி சீனாவை உருவாக்குவதற்கு 6000 கிலோமீட்டர் நடந்தான் என்கிற வரலாற்றை, இந்திய உபகண்டத்திலே 6000 கிலோமீட்டர் நடந்தார் இதுவரை என்கிற வரலாற்றை படைத்திருக்கிற நம்முடைய ஆருயிர் தலைவர், திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் நம்முடைய லட்சிய தலைவர் புரட்சி புயல் வைகோ அவர்கள் தொடங்கி இருக்கிற இந்த சமத்துவ நடைபயணத்திற்கு தமிழ் கூறும் நல்லுலகத்தை சேர்ந்த மக்களை ஆதரவு தாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நடைபயண தொடக்க விழாவை சிறப்பாக நடத்தி தருவாறு வந்திருக்கக்கூடிய தோழர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடக்க விழாவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்துவிட்டார்கள்.
திராவிட மாடல் அரசின் நாயகர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முதல்வர் தளபதி அவர்கள் வருகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்துவிட்டார்கள். நடையில் நின்றுயர் நாயகர் வைகோ சமத்துவ நடைபயணம் தொடக்க விழாவிற்கு காவிரி ஆற்றங்கரையில் திராவிட பாசறையின் காவலரனாக திகழ்கிற நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்கள் தலைமை ஏற்கிறார்கள். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் சாதனை சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தோழர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், கழகத்தினுடைய அவைத் தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளும் முன்னிலை வகிக்கிறார்கள். நடைபயண தொடக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள பெருமக்களை வசந்தத்தின் தூதுவராக நின்று வரவேற்க வருகிறார் கழகத்தின் முதன்மை செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் துரை வைகோ. தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி எழுதிய பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழிநடத்திய மகத்தான இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழர்களை பாதுகாக்கும் எக்கு கோட்டையாக கட்டிக்காத்து வரும் திராவிட மாடல் முதல்வரே, கடந்த 4.5 வருடங்களில் ஏறத்தாழ 12 லட்சம் கோடி முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்த்து கிட்டத்தட்ட 34 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியில் 11 விழுக்காடு என்ற உன்னதமான சாதனையை நிகழ்த்தி தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக முன்னிறுத்திய இந்தியாவின் முன்மாதிரி முதல்வர் அவர்களே, திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்கள் மேற்கொள்ளும் சமத்துவ நடைபயணத்தை துவக்கி வைத்து வாழ்த்துரை ஆற்ற வருகை தந்து இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை உளமார்ந்த மகிழ்ச்சியுடன் வருக வருக என வரவேற்கிறேன். முதலமைச்சரின் நம்பிக்கைக்குரியவர், உழைப்பில் முதன்மையானவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலம், நம்பிக்கை நட்சத்திரம், அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அன்பை பெற்றவர், தமிழ்நாட்டின் சிறந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் என் உடன்பிறவா சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, அடங்கமறு அத்துமீறு திமிரியலு திருப்பி அடி என சீரும் சிறுத்தைகளின் தாய் சிறுத்தையே, புரட்சி புயலின் அன்பு தம்பி, என் மீது எப்பொழுதும் கனிவு காட்டும் எழுச்சி தமிழர் ஆருயிர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, கண்ணியத்திற்குரிய பெரியவர் பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களே, தமிழ்நாட்டில் சமத்துவத்தை, பெண் விடுதலைக்கு வித்திட்ட பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் உருவாக்கிய இயக்கமான திராவிட கழகத்தின் பொதுச் செயலர் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களே, மக்கள் நீதி மய்யம் சார்பாக இவ்விழாவிற்கு வந்து சிறப்பு செய்துள்ள
சகோதரர் அருணாச்சலம் அவர்களே, சுதந்திர இந்தியாவில் மக்கள் பிரச்சனைகளுக்காக 5 ஆண்டுகளுக்கு மேல் சிறைவாசம் அனுபவித்து திராவிட இயக்க தலைவர்களில் மக்கள் பிரச்சனைக்காக அதிக நாட்கள் சிறைவாசம் அனுபவித்தவர் என்ற மகத்தான தியாகத்திற்குரியவர். விண்ணில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணிவிடலாம், ஆனால் இவருடைய போராட்ட களங்களை எண்ணிவிட முடியாது. தன்னுடைய 60 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் தமிழ் மொழிக்காக, தாய் தமிழ் மண்ணின் இயற்கை வளங்களை காப்பதற்காக, தமிழ் மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக 2 ஆயுட்கால உழைப்பிற்கு நிகரான உழைப்பை கொடுத்தவர். மகாத்மாவின் அகிம்சை வழி நடைபெற அரசியலில் மீண்டும் இந்நாட்டில் பின்பற்ற செய்தவர். ஒவ்வொரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் இதய துடிப்பாகவும் சுவாச காற்றாகவும் விளங்கும் எங்கள் மாமனிதர் திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்களே, நச்சு ஆலை ஸ்டெர்லைட் அகற்றப்பட்டது, அபாயகரமான நியூட்ரினோ திட்டம் நிறுத்தப்பட்டது, முல்லை பெரியாறு அணை பாதுகாக்கப்பட்டது, தஞ்சை வேளாண் மண்டலம் மீட்கப்பட்டது, நெய்வேலி என்எல்சி நிறுவனம் காக்கப்பட்டது, நச்சு செடி சீமை கருவேல மரம் அகற்றப்பட வேண்டும் என நீதிமன்ற தீர்ப்பு பெற்றது. இது போன்ற எண்ணற்ற சாதனைகளுக்கு, தலைவரின் சாதனைகளுக்கு, தியாகங்களுக்கு உந்துதல் சக்தியாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே, அதிகாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஆனால் தியாக உணர்வு உண்டு, கொள்கை உறுதி உண்டு, என்றும் மாறாத விசுவாசம் உண்டு. வாழ்வோ சாவோ, வெற்றியோ தோல்வியோ, நாங்கள் கண்ட தலைவர் வைகோ கொண்ட கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று உங்களில் பலர் உங்கள் உழைப்பை தந்தீர்கள், பலர் உங்களின் இளமை காலங்களை தந்தீர்கள். இதற்கு மேலாக சிலர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள். இப்படிப்பட்ட பல தியாகங்களுக்கு சித்தமாய் விளங்கும் மறுமலர்ச்சி தொண்டர்களே, தோழர்களே, சாதி மத எல்லைகளை கடந்து மனிதநேயம் தழைக்க, தமிழர்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட, உயர்ந்திட திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ மேற்கொள்ளும் இந்த சமத்துவ நடைபயணத்தில் இணைந்துள்ள இளைஞர்கள், நடைபயண வீரர்கள், உங்கள் அனைவரை வரவேற்று வாழ்த்தி நன்றி பாராட்டுகிறேன். வெல்லட்டும் சமத்துவம், வெல்லட்டும் சமத்துவ நடைபயணம், வெல்லட்டும் மனிதநேயம், பரவட்டும் சகோதரத்துவம். நன்றி, வணக்கம். நடைபயண தொடக்க விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற நம்முடைய திராவிட மாடல் நாயகர் தளபதி அவர்களுக்கு ஆரியூர் தலைவர் வைகோ அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அதைப் போல இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் ஐயா KM காதர் மைதீன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், மக்கள் நீதி மையத்தினுடைய பொதுச் செயலாளர் அருணாச்சலம், திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன் ஆகியோருக்கு கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் தோழர் துரை வைகோ அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அமைச்சர் பெருமக்களுக்கும் முதன்மை செயலாளர் துரை வைகோ சிறப்பு செய்கிறார்கள். தலைவரினுடைய நடைபயணத்தின் தொடக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற தாய் கழகத்தின் சார்பில், திராவிடர் கழகத்தின் சார்பில் வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களுடைய வாழ்த்துறை இப்போது. மனித சமத்துவத்திற்காக மாபெரும் நடைபயணத்தை சமத்துவ நடைபயணமாக மேற்கொள்ளக்கூடிய இந்த நடைபயணத்தின் கதாநாயகன், தலைவர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர்
திராவிட போர்வால் வைகோ அவர்களே, இந்த நடைபயணத்தை தொடங்கி வைத்து 2026 என்பது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு கடுமையான போர். அந்த போரிலே திராவிடமே வெல்லும், திராவிட மாடல் ஆட்சியே அதை சொல்லும் என்று வழிகாட்டுதல் உரையை வழங்க இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்கக்கூடிய முதல்வர், திராவிட மாடல் அரசின் முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, தோழமை கட்சிகளுடைய தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய் கழகமான திராவிடர் கழகம் உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட நடைபயணங்களை, சாதாரண சீனமாக இருந்த ஒரு தேசத்தை செஞ்சீனமாக மாற்றுவதற்காக மாவோ மேற்கொண்ட நடைபயணம், இந்திய துணைக்கண்டத்தில் விடுதலை போருக்கு ஒரு வேகத்தை கொடுத்த காந்தியார் மேற்கொண்ட தண்டி யாத்திரை, அதுபோல் தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட நடைபயணத்தை நம்முடைய முத்தமிழ் அறிஞர், மறைந்தும் நெஞ்சிலே நிறைந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் மேற்கொண்ட நடைபயணம், அதையும் தாண்டி 10 முறை நடைபயணங்களை மேற்கொண்டு, நடைபயணம் என்பது பக்தர்களுக்காகவும் பகுத்தறிவாளர்களுக்காகவும் என்று சொல்லக்கூடிய வகையிலே தன் கால்களால் தமிழ்நாட்டை அளந்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு வைகோ திகழ்ந்து கொண்டிருக்கிறார். 83 வயது, 60 ஆண்டு கால பொது வாழ்க்கை, உடல் நலம் ஒத்துழைக்கவில்லை என்றாலும் மன வலிமையோடு இந்த பயணத்தை நான் மேற்கொள்வேன், இறப்பே வரினும் மரண பயம் இல்லாமல் எதையும் இந்த நாட்டு மக்களுக்காக நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் என்ற அடிப்படையிலே இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவாய் எண்ணி இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு இப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு கிடைத்தது ஒரு பெரும் வாய்ப்பு. இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படித்தான். ஒரு நல்ல வாய்ப்பு. 2026 வர இருக்கின்ற ஒரு அறிவிப்புக்கு முன்னோட்டமாக இந்த நடைபயணத்தின் தொடங்கி வைக்கக்கூடிய தொடக்க நிகழ்ச்சியாக முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். 3 முழக்கங்களை முன்வைத்து நடைபயணத்தை நம்முடைய தலைவர் தொடங்குகிறார் என்றால், ஒன்று, மதுவை ஒழிப்போம், மதியை வளம் பெறச் செய்வோம் என்ற முழக்கமும், அதுபோல் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அந்த சமத்துவத்தை, ஜாதியால் மதத்தால் நாம் வேறுபட்டவர்கள் அல்ல, நாம் எல்லாம் மனிதர்கள், அறிவுள்ளவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், விலங்குகள் அல்ல என்பதை மனித சமத்துவத்தின் அடையாளமாக காட்டக்கூடிய 2வது முழக்கமாக, 3வது, இந்த 2 முழக்கத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நல்ல ஆட்சி தேவை, ஒரு நல்ல முதலமைச்சர் தேவை. அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகமே கொடுக்கும். அப்படிப்பட்ட நல்ல முதலமைச்சராக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சரே இருப்பார் என்ற வகையிலே இன்றைக்கு இந்த பயணத்தை தொடங்கி வைக்க இருக்கின்றார். 10 லட்சம் மடி கணினியை கல்லூரி மாணவர்களுக்கு இந்திய துணைக்கண்டத்திலே எந்த மாநிலத்திலும் நிறைவேற்றப்பட முடியாத மிக பெரிய சாதனை என்று சொல்லக்கூடிய அளவிலே ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய 10 லட்சம் மடிக்கணினி இன்னும் ஓரிரு நாளிலே வழங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த முதலமைச்சர். ஒரு சாதாரண குடியில் இருக்கக்கூடிய குடிசை வீட்டிலே வாழக்கூடிய இளம் பிள்ளைகளுடைய ஆசையை தான் நேரிலே கேட்டு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு கூட உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஆட்சியை தரக்கூடிய முதலமைச்சர் நான் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராக, திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகில் இருக்கக்கூடிய நன்னிமங்கலம் என்ற கிராமம், அதிலே 3 பிள்ளைகள் பெற்றோருக்கு, அந்த 3 பிள்ளைகளையும் விட்டுவிட்டு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே தாய் மரித்து போய்விடுகிறாள். அண்மையிலே அந்த தகப்பனும் செத்து போய்விடுகிறான். குடிசை வீடு, புறம்போக்கு நிலத்திலே பட்டா கூட கிடையாது. அந்த சூழ்நிலையிலே இந்த செய்தி முதல்வருடைய கவனத்துக்கு வருகிறது. அமைச்சர் பெருமக்களும் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவரும் சென்று பட்டாவோடு சென்று அந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுத்து முதலமைச்சரை நேரிலே பேச அந்த பிள்ளைகளோடு பேசுகிறார்.
நான் இருக்கிறேன், என்னுடைய ஆட்சி இருக்கிறது, உங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் தீர்மானிப்போம், கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது பட்டா கொடுத்திருக்கிறார்கள், நாளைக்கு உங்களுக்கு கலைஞர் பெயரால் வீடு கொடுக்கப்படும். உங்கள் எதிர்காலம், நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீர்களோ அதை படிப்பதற்கான ஆவணை நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய தெம்பூட்டக்கூடிய ஒரு திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சர் இங்கே தொடங்கி வைக்க இருக்கிறார். திராவிடமே வெல்லும், நாளைய வரலாறு அதை சொல்லும். 2026 நமக்கானது, நம்முடைய முதல்வருக்கானது. அதற்கு கட்டியம் கூறும் ஒரு நடைபயணம் தான் தலைவர் வைகோ மேற்கொள்ளக்கூடிய நடைபயணம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகநாயகர், பகுத்தறிவாளர், பண்பாளர், மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் சார்பில் அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அருணாசலம் அவர்கள் வாழ்த்துரை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் ஐயா திரு வைகோ அவர்களது தலைமையில் நடைபெறும் சமத்துவ நடைபயணத்தை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்க இருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் பாசத்துக்கு கூறிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, தலைமை வகித்துள்ள நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் K.N. நேரு அவர்களே, முன்னிலை வகித்துள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, வரவேற்புரை ஆற்றியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் திரு துரை வைகோ அவர்களே மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திரு காதர் முஹிதீன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான என் பாசமிகு சகோதரர் திரு தொல் திருமால் வளவன் அவர்களே, திராவிடர் கழக பொருளாளர் திரு துரை சந்திரசேகரன் அவர்களே மற்றும் இங்கு கூடியுள்ள தோழமை கட்சி நிர்வாகிகளே, மதிமுகவின் செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் மாநிலங்களவையின் உறுப்பினருமான ஐயா திரு கமல்ஹாசன் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதால் அவரது சார்பில் நான் இங்கு பங்கேற்று சமத்துவ நடைபயணம் மேற்கொள்ள உள்ள மதிமுகவின் பொதுச் செயலாளர் ஐயா திரு வைகோ அவர்களை வாழ்த்துவதில் பெருமை அடைகிறேன். இந்திய அரசியல் அமைப்புக்கும் ஜனநாயகத்திற்கும் சமத்துவம், சகோதரத்துவத்துக்கும் அடுத்தடுத்து பல்வேறு நெருக்கடிகளும் சவால்களும் எழுந்துள்ள தற்போதைய சூழலில் அதனை திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்களும் அவரது தலைமையிலான கூட்டணி கட்சியின் தலைவர்கள் இங்கே மேடையில் அமைந்திருக்க அவர்களும் ஜனநாயக சக்திகளும் தீரத்துடன் எதிர்த்து வருகிறோம். இத்தகு சூழலில் மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா திரு வைகோ அவர்களது சமத்துவ பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மதம், ஜாதி, மொழி உள்ளிட்டவைகளின் பெயரால் மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் அடைய விரும்பும் சக்திகளை மக்கள் அடையாளம் காணவும் அவர்களை புறக்கணிக்கவும் ஐயா திரு வைகோவின் சமத்துவ நடைபயணம் உதவியாக இருக்கும். வாக்கு வங்கி அரசியலுக்காக பொதுமக்களிடம் ஒற்றுமையை குலைத்து அவர்களிடம் பிரிவினையை தூண்டும் பாசிச சக்திகளை எதிர்கொள்ள ஜனநாயகத்தின் மீதும்
அரசியலமைப்பு மீது நம்பிக்கையுள்ள அனைத்து சக்தியிலும் ஒன்றிணைந்து செயல்படுவது காலத்தின் கட்டாயமாகும். அதற்கு இந்த சமத்துவ நடைபயணம் முன்னந்தி ஏறாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. வயது, உடல்நிலை என எதையும் பொருள்படுத்தாமல் மக்களின் ஒற்றுமைக்காகவும் தேசத்தின் நலனுக்காகவும் நடைபயணம் மேற்கொள்ள உள்ள ஐயா திரு வைகோ அவர்களுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணத்தில் ஐயா திரு வைகோ அவர்களுடன் பயணிக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம்.